ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு ஜவ்வரிசி வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2-3 நேரம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கூடவே இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் காலையில் செய்கிறதுனால ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே பச்சை பயிறு எடுத்தோம்ல, அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். மாவு ஜவ்வரிசி தான் எடுக்கணும். இதையும் ஒரு 2 நேரம் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ரெண்டையும் இது போல் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இப்போ நமக்கு பச்சை பயிரெலாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பயிரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தோம்ல, அதுவுமே நமக்கு நல்லா ஊறி வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணியும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி நமக்கு இது போல் நல்லா ஊறி வந்திருக்கும். நமக்கு இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இது போல் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஜவ்வரிசியிலேருந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது இப்போ நமக்கு சேர்க்க வேண்டாம், கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற ஜவ்வரிசியை நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்ல பச்சை பயிறு, அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசிலையும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு உடம்பு சூடு தணிகிறதுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்குமே ரொம்ப நல்லது. இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 பேட்சாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன். அதனால் இதில் பாதி அளவு மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். கூடவே 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இது மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மாவு கொஞ்சம் திக்காக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது போலவே செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம அரைச்சி எடுக்கும்போது இது கூட இஞ்சி நல்ல மிளகு சேர்க்க வேண்டாம், தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இதையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி மாற்றி வச்சுருந்தோம்ல, அதே பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. மாவு இது போல் ஒரு திக்னஸில் இருக்கணும். எனக்கு மொத்தமாக 2 பேட்சை அரைக்கிறதுக்கு ஓவராலாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தனியாக வச்சிடலாம். இது கூடவே சேர்க்குறதுக்காக வேண்டி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் இங்கே காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவு அரைக்கும் போது நல்ல மிளகு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன சைஸில் 2 வெங்காயம் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம்லாம் நமக்கு ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம், லைட்டாக ஒரு சாஃப்டாகி வந்தாலே போதும், அது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். நான் இங்கே வெஜிடபிள் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ், முட்டைகோஸ், குடை மிளகாலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு இது போல் கேரட் வதங்கி வந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். கூடவே கடைசியாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காயும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மாவு நம்ம மாற்றி வச்சுருந்தோம்ல, அதில் இதை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் வதக்கி தான் சேர்க்கணுன்னு இல்லை, மாவு கூட நீங்கள் டைரெக்டாகவே வெங்காயம் வெஜிடபிள்லாம் சேர்த்துமே நம்ம செய்யலாம். ஆனால் வதக்கி செய்யும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மாவோடு கலந்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிர்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. குறைவான அளவு கொழுப்பு சத்து இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிறு ஊற வச்சு சேர்க்கறதுனால இரத்தத்தில் உள்ள இரும்பு சத்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பச்சை பயிரெலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவுகளில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே பாதி ஜவ்வரிசி வந்து மாற்றி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு வந்து சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். மாவு இது மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்காக வேண்டி ஒரு தோசை தவா வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி இது போல் ஒருக்க கலந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. தவாவில் ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாப்பிட்ட மாதிரி நமக்கும் திருப்தியாக இருக்கும். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆயில் இது போல் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். மறுபக்கம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம இதை வந்து மூடி வச்சு சிம்மில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை பயிர்னால நமக்கு நல்லா வெந்து வரணும்னால சிம்மில் வச்சே இது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி. அந்தளவு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலுமே நமக்கு ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். 2 சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு சட்னி ரெசிபியும் பார்த்துக்கலாம். இதுக்காக வேண்டி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரதுவரையும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கவும் இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை இது போல் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஓரளவு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வதங்கி வர வேண்டாம். லைட்டாக வந்து சாஃப்டாகி வந்தாலே போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே காஷ்மீரி வத்தல் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது போல் வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்ததும் நம்ம இது கூடவே 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நமக்கு தக்காளி பழம்லாம் நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வரதுவரையும் நம்ம இதை வந்து வதக்கி எடுக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு கூட வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நான் இங்கே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இதில் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னி எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.